வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சைப்பயிர் வச்சு சூப்பரான ஒரு கடையில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சில நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசி பயிர் இருக்குல்ல, பச்சை பயிர், அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு கடாயில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு குக்கரில் மாற்றிட்டு அலசிட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதை ஊற வச்சும் செய்யலாம், பட் இது மாதிரியும் செஞ்சால் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயமும் 4 பல் பூண்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். என்கிட்ட இல்லைன்றனால இது சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4 தக்காளியை சின்னதாக ரஃபாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 4 விசில் 5 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இருக்கட்டும். இப்போ 5 விசிலுக்கு அப்புறம் விசில்லாம் சவுண்டில் ஆஃப் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா குலைவாக நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ இதில் உள்ள தண்ணீரை மட்டும் தனியாக வடிச்சிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதை மற்ற வச்சு கடைஞ்சி ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தாளிப்புக்காக ஒரு சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். காரத்துக்கு ஏற்ப ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கலாம், வர மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி இருக்கு இல்லையா, அந்த மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பச்சையாகவே நல்லா கரகரப்பாக நுணுக்கி மிக்சியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரகரப்பாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே உரமாக வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். தாளிப்பு கரண்டியில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா மசாலா சேர்த்தோட்டி கரைஞ்சிடும். ஸோ இது மாதிரி சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்தோட்டி கருவேப்பிலை உடனே பொரிஞ்சிடும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, மத்து போட்டு கடைஞ்சி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னல, அதில் வந்துட்டு இந்த இதை வந்து நம்ம சேர்த்துட போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தாளிப்பு கரண்டி இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஃபைனாக கட் பண்ண மல்லித்தலை இருக்குல்ல, அதை வந்து மேலே நல்லா தூவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வைங்க. நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். அந்த மல்லியோட வாசனை, ஜீரகத்தோட வாசனையெல்லாம் சேர்ந்து இந்த பருப்பு அவ்வளோ அட்டகாசமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டோட இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நெய் சேர்த்துக்கலாம். கூட இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மேல் மேக்கர் கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கு கிரேவி, பொட்டேட்டோ, இது மாதிரிலாம் சேர்ந்து இது கூட தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு பரிமாறிட வேண்டியதான். அவ்வளோதான். நல்லா கமகமான வாசனையாக பச்சை பயிறு கடையில் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பச்சை பயிறு கடையில் வந்து ரெடி ஆயாச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சார் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.